நிமிஷம் நான் காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். புரியுதல்ல, சங்கடமா இருப்பிய. இப்படி ஆசையா போட்ட பூமி பூஜை பாதியில நின்னு போச்சுன்ட்டு அதுக்கு எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு? நீ நின்னு போச்சுன்னா என்ன, இன்னொரு நாள் பார்த்து நடத்திக்கலாம்ல. நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு புரியுது. அந்த பாண்டியம்மா கொலகேச பத்தி தானே, அதை பத்தி யாரும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இப்ப கூட அந்த இன்ஸ்பெக்டர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஆமாங்கய்யா, யாரோ ஒரு ஆளு நேரா டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிச்சுக்காவ. இது வழக்கமா நடக்கிற என்கொயரி தான். இதுல நம்ம வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீங்க விடுங்க, பாத்துக்கலாம். இவ்வளவு நேரம் என்கிட்ட வாய்கிலே பேசுனீங்க இல்ல, இப்ப என் மகன்கிட்ட பேசுங்க. என்கிட்ட சொன்னதை என் மகன்கிட்ட சொல்லுங்க. என்ன சொன்னாங்க மாமா? இந்த அவங்களே சொல்லுவாங்க, சொல்லுங்க. பிரசிடண்ட், இது ஊர் கூடி தேர் இழுக்கிற விஷயம், கோயில் சம்பந்தப்பட்டது. சாங்கியம் எம்பிட்டு முக்கியமோ அந்த அளவுக்கு சகனமும் முக்கியம். தப்பா நினைக்காதீங்க பிரசிடென்ட். பூமி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது தடங்களா போலீஸ் வந்ததால நின்னு போச்சு. நல்ல காரியம் பண்ண முடியாம போச்சு. இது பெரிய அபசகுணம் இல்லையா? ஆமா பிரசிடண்ட், ஆரம்பமே இப்படி தடங்களா இருந்தா வேலை எப்படி நடக்கும்? ஏதாவது ஏடா கூடமா நடந்தா தெய்வம் குற்றமாயிடாது. அதுக்கு இல்ல பிரசிடண்ட், எல்லார் மனசுலயும் ஒரு இதுவா இருக்கு. இந்த தடங்கள்னால சரியா வராது. என்ன சரியா படல? இத பாரியா சம்பவம், நாம ஒண்ணு நினைக்க சாமி ஒண்ணு நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு சாமியோட நகையெல்லாம் அடகு வைக்கிறது செந்தூர் முருகனுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா பிரசிடண்ட் சார், வாழ் நல்ல வேலை. கட்டடம்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சகுனம் காட்டாம அந்த பகவான் முருகன் ஆரம்பத்திலேயே பூஜையை நிறுத்தி சகுனம் காட்டிட்டாருன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். இல்ல, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா பேசுதீங்களா? இம்பிட்டு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணுதோம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதை போய் தடன்னு என்னதோ சொல்லுதீங்க. அதை தூக்கி போட்டு அடுத்த வரைய பாக்கணும்ல. அதான் எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லுதோம்ல. சண்முகம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பமே அபசகுணம், நிச்சயமா இந்த வேலை நடக்காது. அதனால ஆஸ்பத்திரி கட்டுற முயற்சிய இப்படியே விடுறதா நல்லது. அதான் எங்க எல்லாரோட முடிவு. என்ன பேசுறீங்க? அம்புட்டு வேலையும் அது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் வாண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி நிப்பாட்ட முடியும்? சமூகம், ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா ஆண்டவன் நேர்ல வந்து சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சகுனமா காட்டுவான். சகுனம் சரியில்லை. இதுக்கு மேல இந்த வேலையை கையில எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.